சித்தர் பூமி. வணக்கம், என்னுடைய பெயர் சிவகாம சுந்தரி. சென்னை ராமாபுரத்தில் இருக்கேன். இப்போ ஒரு 4 வருஷமாக அக்ஷய லக்ன பദ്ധதி படிச்சுட்டு ஜாதகங்கள் பார்க்குறது, வாஸ்து பார்க்குறது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பொதுவுடை மூர்த்தி சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும். நான் முதல்ல அக்ஷய லக்னத்துக்குள்ளே வரும்பொழுது ஜோதிடம்னா என்னன்னே தெரியாது. முதல்ல சொல்லப்போனால் எனக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கையே கிடையாது. அப்படி இருந்தவ தான். ஆனால் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆச்சரியமாக ஒவ்வொரு கட்டத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. என்னென்னா அந்த 18 கட்டங்கள் அப்படிங்கிறது ஜாதகம் கிடையாது. நம்ம பிறக்கும்போது நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு நேரத்துலையும் நாம் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிறத கடவுள் நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு பாதை தான் அது. அந்த பாதையை நம்ம சரியாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் படித்ததுக்கப்புறம் தான் அதை உணர முடிஞ்சது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். நான் இப்போது ஒரு வேலைக்கு நான் ஒரு முயற்சி எடுத்து போகிறேன் அப்படின்னா அந்த வேலை எனக்கு கிடைக்காது. அதுக்கு மாறாக வேறு ஒன்று எனக்கு கிடைக்கும். அதில் எனக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அக்ஷய லக்ன பദ്ധதி பார்த்ததுக்கப்புறம் என்னோடய பாதை இதுதான், எனக்கு இதுதான் கிடைக்கும், நான் இந்த வேலை தான் செய்வேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத இந்த கட்டங்கள் நமக்கு அழகாக தெளிவாக புரிய வைக்கிறது அப்படிங்கிறது மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இதில் நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானது. அப்படி பார்த்திங்கன்னா 4ஆம் பாவம்னு எடுத்துக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது. இப்போ முந்தானத்து கூட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்குறேன். அவங்க இப்போ போன ஃப்ரைடே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வச்சுருக்காங்க. நான் சொல்கிறேன் இது நடக்காது, செப்டம்பருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நான் தேதியை குறித்து கொடுக்குறேன். இல்லைம்மா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதை பண்ணியே தீருவோங்கிற மாதிரி போனாங்க. ஆனால் ஃப்ரைடே அன்றைக்கி அவங்களால அதை பண்ண முடியல. மறுநாள் சாட்டர்டே ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நெகட்டிவ் சொல்லலை, நடக்கக்கூடாதுங்கிறத பற்றி சொல்ல வரலை. என்னென்னா நமக்கு இந்த காலகட்டம் நடக்கும் நடக்காதுங்கிறத எப்போ புரிஞ்சிக்கிறோமோ அதை மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ செப்டம்பருக்கு அப்புறம் அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணால் அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது சொன்னோடனே இப்போ திருப்பி மறுபடியும் அதை செப்டம்பருக்கு மாற்றி வச்சுருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் அது கரெக்டாக அவங்களுக்கு நடந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியும். அதே மாதிரி 5ஆம் பாவகம்னு எடுத்துக்கிட்டோன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துலேயும் பார்த்திங்கனாக்கா குழந்தையே இல்லை, ஒரு 6-7 வருஷம் ஆச்சு அப்படின்னு என்கிட்ட பார்க்க வரும்பொழுது அவங்களுக்கு கன்னியா லக்னம் போயிட்டுருக்கு. அந்த லக்னத்துக்கு பார்த்திங்கனாக்கா 2024 வந்தாங்க என்கிட்ட பார்க்குறதுக்கு. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அமைப்பு அப்போ தான் வரணுன்னே இருக்குது போல இருக்குது. அது உணர்ந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக குழந்தை இல்லை. அதுக்காக அவங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு, இத்தனைக்கும் டாக்டர்ஸ் ஃபேமிலி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு சொல்யூஷன் தெரியல அப்படின்னு தான் வந்தாங்க. அப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நல்லா தெளிவாகவே கர்மா தான் அங்கே வேலை செய்யுது. அந்த கர்மாவுக்கு சின்னதாக ஒரு ரெமெடி, ஒரு பரிகாரங்கிறது ரொம்ப பெரிய செலவுலாம் இல்லை. சிம்பிளாக ஒரு விஷயத்த சொன்னேன், அதை அவங்க பண்ணாங்க. அதை பண்ணுறதுக்குமே அவங்க மருமக ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் பொழுதே அதை அவங்களுக்கு ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை அந்த இடத்துல. அதை நகர்த்தி சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் நீங்கள் போய் பண்ணுங்க நடக்கும் அப்படின்னும்போது அதை போய் அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரியே இப்போ அவங்க குழந்தை இப்போ கன்சீவ் ஆகியிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம்னா ட்வின்ஸு வேறு, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த குழந்தை பிறக்க போகிறதுங்கிறது அந்த குடும்பத்துக்கு ஒரு பாக்கியமாக அமைஞ்சது. இது எல்லாத்துக்குமே பொதுவுடை மூர்த்தி சார் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஜாதகத்தில் நம்பிக்கையே இல்லாத நமக்கு அந்த கட்டங்களோட நகர்வுகள், வாழ்க்கை பயணம் நமக்கு இந்த கட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த ரஜினி சொல்கிற மாதிரி வாழ்க்கை 8 8 பிரிச்சுக்கோ அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பொதுவுடை மூர்த்தி சார் நமக்கு இந்த 12 கட்டத்துக்குள்ளே தான் உனக்கு எல்லாமே இருக்கையா, அதை கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னுவார். அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த குரு கிடச்சதுக்கும் குரு மூலியமாக படித்ததுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். இது எல்லாருக்கும் பாக்கியம். எல்லோரும் படிக்கணுங்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சித்தர் பூமி.